ஸோ ஃபிக்ஹுல் அவுலவியாத் என்றால் என்ன என்பதை பார்க்க போகிறாங்க. முதலாவது ஃபிக் என்றால் புரிதல் என்று பொருள். சில அறிஞர்கள் ஃபிக் என்ற வார்த்தை வெறும் புரிதல் என்ற அர்த்தம் மட்டும் கிடையாது, மாறாக எதையாவது ஆழமாக புரிந்து கொள்வது என்று கருதுகிறாங்க. ஸோ அவுலவியாத் என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அது முன்னுரிமைகளை குறிக்கும். ஃபிக் ஆஃப் ப்ரியாரிட்டிஸ் என்று சொல்லுவாங்க. இதுக்கு ப்ரியாரிட்டியை குறிக்கும். ஸோ எளிமையான முறையில் சொன்னோன்னா ஃபிக்குல் அவுலவியாத் என்பது முன்னுரிமைகளை புரிந்து கொள்வது. ஸோ ஃபிக்குல் அவுலவியாத் அல்லது முன்னுரிமைகளை புரிந்து கொள்வது என்பது ஒவ்வொரு விஷயத்தையும் அதன் சரியான படிநிலைக்கு ஏற்ப நீதியோடு வைப்பதை தான் குறிக்கும். ஸோ இந்த புரிதல் அடிப்படையில் 2 விஷயங்கள் முக்கியமானதாக இருந்தால் மிக முக்கியமான ஒன்றுக்கு முன்னுரிமை அளிக்கப்படணும். இதுதான் ஃபிக்குல் அவுலவியாத். ஸோ குரான் சுன்னால ஃபிக்குல் அவுலவியாத் இருக்குது. அஸ்ஸலாத்து சூரா அல் பையினாவுடைய 5வது ஆயத்தை நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாத் அவ யூத்து ஜகாத் அவ தாலிக தீனுல் கையிமா என்று அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இந்த ஆயத்து தொழுகை நிலைநாட்டவும் ஜகாத்தை கொடுக்கவும் சொல்லுது. அதுதான் தீனுல் கையிமா, சீரான சரியான மார்க்கம் என்று சொல்லுது. ஸோ தஃப்சீர் அறிஞர்களுடைய கூற்றுப்படி இந்த வசனம் வேதம் அருளப்பட்டவர்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அஹ்லுல் கிதாப் தொடர்புடையது. தோராலையும் இஞ்சிலையும் அல்லாஹ்வை உண்மையாக வணங்கவும் தொழுகை மற்றும் ஜக்காத்தை நிறைவேற்றவும் அவங்க கட்டளையிடப்பட்டாங்க. இந்த செயல்களில் இஹ்லாஸுடைய முக்கியத்துவத்தை காட்டுகிறது. இந்த வசனம் இஹ்லாஸுடைய முக்கியத்துவத்தை காட்டுது. இந்த வசனத்தையும் குரான் மற்றும் சுன்னாவிலிருந்து பெறப்பட்ட பிற ஆதாரங்களையும் அடிப்படையாக கொண்டு கை கால்கள் செய்யக்கூடிய உடல் செயல்பாடுகளை விட இதயத்தின் செயல்பாடாகிய இஹ்லாஸ் மிக முக்கியமானது என்று அறிஞர்கள் முடிவு செய்கிறாங்க. எனவே இஹ்லாஸ் என்பது ஒரு இபாதத்துடைய வழிபாட்டுடைய மையம் என்று சொல்லாங்க. இஹ்லாஸ் இல்லைனா ஒரு வணக்க செயலை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான், இல்லைங்களா? சுன்னால இந்த ஃபிக்ஹுல் அவுலவியாத் பார்க்கணுன்னா அஹப்புல் ஆமாலி இல்லல்லா தாலா அதுவமுஹா வைன் கல்ல, அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான செயல்கள் சிறியதாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய செயல்கள். சஹி முஸ்லீமை நம்ம பார்க்கலாம். முஸ்லீம் இந்த ஹதீஸை கியாமுல் லைல் இரவு தொழுகை அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யப்படும் ஒரு செயலுடைய நன்மையை என்ற அத்தியாயத்தின் கீழே இதை வச்சிருக்கிறாங்க. ஃபிக்ஹுல் அவுலவியாத் தொடர்பான சில கொள்கைகள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அளவை விட தரத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். மனப்பாடம் செய்கிறதை விட புரிதலுக்கு நம்ம முன்னுரிமை அளிக்கப்படணும். தொடர்ச்சியாக நடைபெறும் வணக்க செயல்களுக்கு அது இல்லாதவற்றை விட முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். பலருக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு செயல் இருக்குது என்றால் ஒரு குறிப்பிட்ட தனிநபருக்கு நன்மை செய்யக்கூடிய செயலை விட முதலாவது விஷயத்தை முன்னுரிமை அளிக்கப்படணும். மேலும் சுன்னத் செயல்களை விட கட்டாய செயல்கள் வாஜிபாத் முன்னுரிமை அளிக்கப்படணும். தரூரியாத் தேவைகள் சார்ந்த பிரிவு அளிக்கிறீங்களா மஸ்லஹால, அதில் உள்ள விஷயங்களுக்கு ஹாஜியாத்தை விட முக்கியத்துவம் கொடுக்கணும். மேலும் தஹ்சீனியாத்தை விட ஹாஜியாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ பெரும்பாவத்தை தடுப்பதை முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். சிறுபாவத்தை விட தடுப்பதை விட சமூக நன்மை முற்படுத்தப்பட வேண்டும், முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். தனிநபர் நன்மையை விட தீங்கை நீக்குவது முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும். நன்மையை கொண்டு வருவதற்கு முன்னாடி லாபம் குறைவானதாக இருந்தாலும் இழப்பு அதிகமாகாமல் முதல்ல தவிர்க்க வேண்டும். ஸோ தொழாத நிலையில் இருந்து கொண்டு சுன்னத்து நஃபில் ஊந்து அதிகமாக தொழுவது அவர்கிட்ட ஃபிக்ஹுல் அவுலவியாத் இல்லை என்று அர்த்தம்.